வழங்குவதற்கு உதவி மேலாளர் திருமதி சித்ரா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சார் சொன்ன எப்போதும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லேயும் சார் சொல்லுவார், நிறைய புஸ்தகம் படிங்க எழுதுங்கன்னு சொல்லுவார். இந்த தடவை சார் நானே உங்களுக்கு வாழ்த்து மடல் எழுதி படிக்க வந்திருக்கேன் சார். இது மண்டபத்து கவிதை இல்லை சார், என்னோட ஓன் எழுத்துக்கள், என்னுடைய உள் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். இன்று நாம் இங்கு ஒன்று கூடியிருப்பது ஒருவரின் ஓய்வை பதிவு செய்வதற்காக மட்டுமல்ல, ஒரு மிகச்சிறந்த அதிகாரியின் பணிப்பயணத்தை போற்றவும், ஒரு தமிழ் கவிஞரின் இலக்கிய சேவையை வணங்கவும், ஒரு எழுத்தாளரின் படைப்பாற்றலை கௌரவிக்கவும், ஒரு ஆசானின் வழிகாட்டுதலை நினைவு கூறவும், ஒரு தமிழ் பற்றாளரின் அர்ப்பணிப்பை பாராட்டவும் தான். இவர் ஒரு அதிகாரி மட்டுமல்ல, ஒரு அமைதியான ஆளுமை, ஒரு அறிவின் விளக்கு, ஒரு அன்பின் முகவரி, ஒரு தமிழின் தூதர். அவரின் பெருமை அலுவலக பணியால் மட்டும் அளவிடப்பட முடியாது. இவரது இன்னொரு உயர்ந்த முகம் தமிழ் இலக்கிய உலகின் அர்ப்பணிப்புமிக்க படைப்பாளி. இவர் ஒரு தமிழ் கவிஞர், இவர் ஒரு தமிழ் எழுத்தாளர், அவர் பல தமிழ் இலக்கிய நூல்களை வெளியிட்ட படைப்பாளர். அதிலும் மேலாக அவர் பலரின் உள்ளங்களில் தமிழ் பற்றை விதைத்த தமிழாசான். தமிழை வெறும் மொழியாக அல்ல, உணர்வாகவும் மரபாகவும் அடையாளமாகவும் பார்த்தவர். இவர் எழுதிய கவிதைகள், நூல்கள், கட்டுரைகள் அனைத்தும் தமிழ் மொழிக்கான அவரது ஆழ்ந்த காதலின் சாட்சிகள். இவர் வெளியிட்ட ஒவ்வொரு நூலும் தமிழ் இலக்கிய உலகில் அவர் பதித்த அழியாத கையொப்பமாகும். ஒரு நல்ல எழுத்தாளர் தனது எண்ணங்களை எழுதுவார், ஆனால் ஒரு பெரிய மனிதர் மற்றவர்களிடமும் எழுத்தை உருவாக்குவார். அந்த வகையில் நம் அன்புக்குரியவர் தனித்துவம் மிக்கவர். இவர் தன்னிடம் இருந்த தமிழாற்றலையும் இலக்கிய ஆர்வத்தையும் தனக்குள் வைத்து கொள்ளவில்லை. அலுவலகத்தில் பணிபுரியும் பலரும் தமிழின் மீதான ஈர்ப்பை உருவாக்கினார். பலருக்கு எழுத துணிவு கொடுத்தார், பலருக்கு கவிதை எழுதும் தைரியம் தந்தார், பலரின் உள்ளத்தில் மறைந்திருந்த தமிழ் சுடரை ஏற்றினார். இன்றைக்கு சென்னை துறைமுக ஆணையத்தில் பலர் தமிழ் எழுதவும் பேசவும் மேடையில் நிற்கவும் காரணமாக இருந்தார். அதற்கு பின்னால் இவரது ஊக்கமும் வழிகாட்டுதலும் இருக்கிறது என்பதில் எந்த ஐயமும் இல்லை. இவர் நம் சென்னை துறைமுக ஆணைய தமிழ்ச்சங்கத்தின் தலைவராக இருந்து அந்த சங்கத்திற்கு ஒரு பெருமை. அவர் தலைமையில் தமிழ்ச்சங்கம் ஒரு பெரிய அளவிலான அமைப்பாக இல்லாமல் உண்மையான இலக்கிய குடும்பமாக மலர்ந்தது. தமிழ் மொழி, தமிழ் இலக்கியம், தமிழ் பண்பாடு இவை அனைத்துக்கும் அலுவலக வளாகத்திற்குள் ஓர் உயிர் கொடுத்தவர். இவர் நிகழ்ச்சிகள், கவியரங்கங்கள், இலக்கிய சந்திப்புகள், ஊக்க உரைகள் இவற்றின் மூலமாக தமிழ்ச்சங்கத்தை உயிர்ப்புடன் இயங்கச் செய்தவர். சிலர் ஓய்வு பெறும்போது ஒரு பதவி காலியாகும், ஆனால் சிலர் ஓய்வு பெறும்போது ஒரு இடம் வெறுமையாகும். அந்த வகையில் இன்று ஓய்வு பெறும் நம் அன்பிற்குரிய அதிகாரி பதவியை விட பெரிதாக மனங்களில் இடம் பிடித்தவர். ஐயா, இன்று நீங்கள் பணியிலிருந்து ஓய்வு பெறப் போகிறீர்கள். ஆனால் உங்கள் சேவையிலிருந்து அல்ல, உங்கள் இலக்கியத்திலிருந்து அல்ல, உங்கள் தமிழ் பணியிலிருந்து அல்ல, எங்கள் நினைவிலிருந்தும் அன்பிலிருந்தும் அல்ல. நீங்கள் ஓய்வு பெறுவது ஒரு அதிகாரியாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் எங்களிடம் என்றும் ஆசானாகவும் கவிஞராகவும் வழிகாட்டியாகவும் இருப்பீர்கள். இந்த நிகழ்ச்சியான தருணத்தில் எங்கள் அனைவரின் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னை துறைமுக ஆணையத்திற்கு ஆற்றிய உழைப்பிற்கும் அர்ப்பணிப்பிற்கும், சக ஊழியர்களுக்கு அளித்த அன்புக்கும் வழிகாட்டுதலுக்கும், தமிழ் மொழிக்காக செய்த இலக்கிய சேவைக்கும், பலருக்குள் தமிழ் பற்றை விதைத்த உங்களது ஆசான் தன்மைக்கும், தமிழ்ச்சங்கத்தை உயர்வாக வழிநடத்திய தலைமைத்துவத்திற்கும், உங்களின் ஓய்வு வாழ்க்கை ஆரோக்கியம், அமைதி, ஆனந்தம், குடும்ப மகிழ்ச்சி, மேலும் பல இலக்கிய படைப்புகள் ஆகியவற்றால் நிரம்பியதாக அமைய வேண்டும் என்று இறைவனை வேண்டுகிறோம்.
உங்கள் எழுதுகோல் இன்னும் பல நூல்களை உருவாகட்டும். உங்கள் கவிதை இன்னும் பல இதயங்களை தொடட்டும். உங்கள் சிந்தனை இன்னும் பல தலைமுறைகளை வழிநடத்தட்டும். இறுதியாக ஒரு அதிகாரி ஓய்வு பெறலாம், ஆனால் ஒரு கவிஞன் ஒருபொழுதும் ஓய்வு பெற மாட்டான். ஒரு ஆசிரியர் பதவியிலிருந்து விலகலாம், ஆனால் அவர் விதைத்த அறிவும் தமிழ் பற்றும் என்றென்றும் வாழும். ஐயா, உங்கள் சேவைக்கு எங்கள் தலைவணக்கம். உங்கள் இலக்கியத்திற்கு எங்கள் பாராட்டு. உங்கள் மனிதநேயத்திற்கு எங்கள் அன்பு. ஓய்வு வாழ்க்கை இனிதாக ஆரோக்கியமாக பெருமையுடன் அமைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. முதலாக இந்த தமிழ் சங்கத்தில் இந்த மாதிரி தமிழில் பேசுறது எனக்கு ரொம்ப ஆசை. நான் நடராஜன் சார் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு அனைவருக்கும் எனது நன்றியை பதிவு செய்கிறேன். தேங்க்யூ. மிக அருமையாக இருந்தது. கவிஞனுக்கு ஓய்வு கிடையாது, தமிழ் மொழி, தமிழ் இலக்கியம், தமிழ் பண்பாடு என்று சொல்லிக்கொண்டே போகிறார்கள். கம்பன் வீட்டு கட்டுத்தெரியும் கவி பாடும் என்பார்கள். அதுபோல அவர்களுடைய பேச்சு மிக சிறப்பாக அமைஞ்சது. வாழ்த்துக்கள் திருமதி சித்ரா அவர்களுக்கு.